குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா? அவன் புல்லாங்குழல் ஊதி நம்மை மயக்க மாட்டானா? குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா? புல்லாங்குழல் ஊதி நம்மை மயக்க மாட்டானா? மாடு கன்று காட்டில் ஓட்டி மேய்க்க மாட்டானா? மாடு கன்று காட்டில் ஓட்டி மேய்க்க மாட்டானா? ஓடி ஆடி நம்மையுமே சேர்க்க மாட்டானா? அவன் ஓடி ஆடி நம்மையுமே சேர்க்க மாட்டானா? குழந்தையாக அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். அந்த அன்னதானம் செய்வதற்குரிய, அதாவது எவ்வளவோ பணம் இருந்தாலும் குணம் இருந்தாலும் மனம் வேணும். மனமும் குணமும் நம்மளுக்கு ஆயுள் திருப்தி, ஆயுள் பலம், மனபலம் எல்லாம் கிடைக்கும். அதாவது நாம் இல்லம், நம் எண்ணம், நம் மனசு, எண்ணம் எல்லாம் சுத்தமா இருக்கும். மகாலட்சுமியுடைய கடாட்சம் என்று சொன்னால் தனம். அதான் சொன்னாரு, ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கணும். உடம்புல நம்ம அங்கங்கள்ல எஞ்சான் உடம்பு 8 ஜான்ல உடம்பு இருக்குது. அதே போல 8 லட்சுமியும் நம்ம உடம்புல இருக்கு. 8 லட்சுமி உடம்புல இருக்கு என்று சொன்னால் சௌந்தரிய மனுஷனும் அழகு. சௌந்தரிய லட்சுமி பேர். வித்யா அப்படின்னா கல்வி. வித்யாலட்சுமியின் பேர். வித்யாலட்சுமியின் பேர். தகுதிய மனசுல இருக்கு. தகுதிய லட்சுமியின் பேர் தகுதியம். நம் மனசுக்கு தகுதிய வேணும். தகுதிய லட்சுமியின் பேர். தானிய லட்சுமி அப்படின்னா உணவு, வயிறு. தானிய லட்சுமி வயிறும் பேசுறது. சந்தான லட்சுமின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய சந்ததிகள் விருத்தி வரக்கூடிய, அதாவது ஒரு சந்தான லட்சம் தெரியும். சந்ததி விருத்தி ஏற்படும். வீரம் வேணும் ஒரு மன்னனுக்கு. வீரம் என்பது வீரலட்சுமி, அது தொலையை குறிக்கிறது. பலம் வேணும். நின்று நல்ல பலம். கஜம் ஆலை மாதிரி பலம் வேணும் சொன்னால் கஜலட்சுமி பேர். ஆதிலட்சுமி அப்படின்னு பேர். ஆதினா ஆகம். அப்ப 8 லட்சுமி நம்ம உடம்புலேயே இருக்கிறது. நாம் சுத்தம் செய்ய வேண்டியிருக்கின்றப்போ நம்மளுக்கு தனம், தாரியம், செல்வாக்கு, செல்வாக்கு, அதுக்கு பிறகு எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிறது. சுத்தம் இதெல்லாம் சோறு போகணும்னு சொல்லி வச்சிருக்காங்க. அன்னைக்கு சுத்தம் சோறு போகணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எந்த அளவுக்கு நம் உடலையும் உள்ளத்தையும் நம் இல்லத்தையும் சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பொருள் விருத்தி, தானிய விருத்தி, அருள் விருத்தி எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். சாப்பிட்டு இருக்கப்போ கிருஷ்ணன், கல்யாண் எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஆசிரம் கேட்டு வந்திருக்கார். ஆசிரம் கேட்டதுனால நாளைக்கு தண்ணி சொல்லாம சொல்லியிருக்கணும். அவரு என்ன பண்ணாரு, தங்கத்தட்டுல சாப்பிட்டு இருக்காரு. தங்கத்தட்டை எடுத்துக்கொண்டு போய் அவசியமா கொடுத்துட்டார். தர்மமா கொடுத்துட்டார். ஏன் கிருஷ்ணன் கேட்கிறாரு, ஏன் அந்த கண்ணாடி உடனே கொடுத்துட்டேன் அப்படி கேட்டா, இல்ல உடனே கொடுத்துடணும். நாளைக்கு அடுத்த மணி நேரம் மனசு மாறிடும் கிருஷ்ணா, அதான் கொடுத்துட்டேன் அப்படின்னு. ஆனா வளர்ந்து இருப்பது இளவை தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உடனே கொடுத்த கிருஷ்ணன் பார்த்தாரா, கண்ணனிலே நீ தானே கண்ணை செலுத்தவனா, அதனால உடனே கண்ணை கொடுத்துட்டார். இறங்கணும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்காரு. அதனால தர்மத்தை செய்வதும் தயங்காமல் செய்ய வேண்டும். நல்லவர்கள் அருளாட்சி இந்த உலகுக்கு மலர வேண்டும். நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள். மனம் என்பது உடல் சுத்தி மட்டும் பற்றாது. நம்முடைய மனசு சுத்தமா இருக்கணும்.
நாம் இருக்கின்ற நம்ம உணவு சுத்தமா இருக்கணும், நாம் இருக்கின்ற இடம் சுத்தமாக இருக்கணும், நாம் சுற்றுப்புற சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், நாட்டையும் சுத்தம் செய்ய வேண்டும், உலகத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எல்லோரு மனிதனுக்கும் வர வேண்டும். அந்த எண்ணங்கள் அவ்வளவு அவர்கள் பெரிய கஷ்டம். காலையில் 8 மணிக்கு எந்திரிப்பது, 10 மணிக்கு எந்திரிப்பது, இறைவனை நாம் இறைவனை அடைய வேண்டும், இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்று சொன்னார். அதிகாலை 4 மணிக்கு எழுந்து பழக வேண்டும். 5 வயது குழந்தை திருஞான சம்பந்தர் இந்த உலகில் உலகத்துக்கு எத்தனை போதித்துக் கொண்டு சென்றிருக்கின்றார். தம்பி அமுத சொன்னால் ஒரு விஷயம், எண்ணத்தில் நல் எண்ண வேண்டும், வண்ணத்தில் நல் வண்ண வாழ்வான். எண்ணத்தில் நல் எண்ண வேண்டும், வண்ணத்தில் நல் வண்ண வாழ்வான் என்று சொன்னால் 5 வயது குழந்தை எண்ணத்தை பற்றி பேசுகிறது. அப்போ ஒரு மனிதனுக்கு ஆதியத்தை தொட்டாலும் சரி, சிவராத்திரி வந்திருக்கிறது. சிவராத்திரி என்பது அதாவது இதுக்கு முன்னாடி குளிர் காலம், இப்போ வெப்பகாலம். வெப்பகாலம் வந்துட்டது சிவராத்திரி. அதனால சிவன் படைத்தல், காத்தல், அழித்தல், அருளை மறைத்தல், 5 படைத்தது இறைவன். 5 படைத்த இறைவன், அதாவது சிவபெருமான் என்ன சொல்றாங்க, அழித்தல்குரியவன், விஷ்ணு காத்தல்குரியவன், பிரம்மா படைத்தல்குரியவன். அப்ப 5 அப்படின்னா ஒரே தொழிலை மறைச்சுக்கிறார், மற்றவர்கள் அருளாசி வழங்குகிறார். அருளாசி வழங்கும் போது மனிதனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மகான்கள் பலர் பாடப்படுது என்று சொன்னால், எத்தனையோ சாமிகள் இருக்காங்க நாட்டில், உலகத்தில் இருக்காங்க, இருந்து கொண்டு இருக்கிறாங்க. கபேல் சாமி இங்கே ஆலயத்துக்கு வரணும், சாமியுடைய பாடப்படணும், அவருடைய அருள் எனக்கு வேணும், எங்களுடைய அவருக்கு அதனுடைய மக்களுக்கு கிடைக்கட்டும். அதே மாதிரி தர்மராஜ் அவர்கள் தொடர்ந்து செய்யறாரு. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் செஞ்சுருக்கீங்க? 4 வருஷம் செஞ்சுட்டு இருக்காரு. செய்யட்டும், சிறக்கட்டும், எல்லாரும் ஒத்துழைக்கட்டும். எல்லாரும் மக்கள் அனைவரும் ஒத்துழைத்து, அதாவது இவருக்கு வாழ்க்கையை செய்ய விருத்தியாகும். அன்னத்தில் அருணங்களை காண்கிறார். எத்தனை பேர் சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால், சாமி போயிருக்காங்கன்னு சொன்னால், அந்த இடத்தில் அருணன் என்றால் இறைவன். எங்கள் இறைவர்கள் பெற்றவர்கள், இறை அனுமதி உள்ளவர்கள் அந்த உலகை அறிந்து கொள்வார்கள். சிவனே அவர்கள் உணவு அருந்துவார் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. ஆகையினால படைத்தவன் உன்னதியில் இருந்த பொழுதுமே தினதினமும் புறப்படுவதேனும் மாறிடம் மனதை கொஞ்சம் சுத்தம் செய்யலாம், பரம்பொருளையும் அறியலாம் என்று இறையவள். இந்த கலியுகத்தில் எத்தனையோ கோயில்களிலே கூட்டம் கூடிக்கொண்டிருக்கிறது, மக்கள் கூட்டம் அழிவாய்ந்து கொண்டிருக்கிறது. எது பார்த்தாலும், எந்த கோயில்கள் பார்த்தாலும் கூட்டங்கள் கூட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் பக்தி சிறுத்தை இருக்குதா என்று பார்த்தால் ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஆனால் வரக்கூடிய காலம் மிகப்பெரிய கொடுமையான, அதாவது அழிவு உச்சகட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்தில் அறிவித்திருக்கின்ற செய்தியை, எக்கச்சக்கமான செய்திகளை அறிவித்திருக்கின்றேன். அந்த செய்திகளை இழந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேருக்கு தெரியும், சென்று சமயம் வரைக்கும் தெரியும், என் சொந்த நிலத்தில் திருப்பூர் மகாலட்சுமி சுவாமிகளுக்கு தெரியும். ஏன்னா எத்தனையோ ஆடம்பரம் ஆர்ப்பாட்டங்கள் இருந்தாலும் நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய சரணாகதி வேண்டும், இறைவனிடத்திலே சரணாகதி அடைய வேண்டும். அதாவது வருவார்கள், சாமி வருவார்கள், இறைவன் திறந்து வேண்டுதல் இருப்பாங்க. சாமி, எனக்கு காரியம் நடந்துச்சுன்னா உனக்கு அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், என்ன செய்ய சொல்லுவாங்க. ஆனால் அந்த காரியத்தை கடவுள் முடித்து கொடுத்து விடுவார். முடித்து கொடுத்ததுக்கு அப்புறம் 7 வருஷம் தான் ஒன்ன செஞ்சா போகுது, அப்புறம் செஞ்சா போகுது அப்படின்னு சொல்லி இறைவனே அவர்கள் வெளிப்படுற மாதிரி
மக்களுக்கு மனம் மாறிவிடும். ஒரு தர்மம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 50 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் கோயில் கொடுக்கணும்னு சொன்னால் இந்த கூட்டம் இருக்குது, 3000 பேர் உட்கார்ந்துருக்காங்க, அவர்கள் மத்தியில் வந்து அனுபவிச்சிருவாங்க. இந்த மாதிரி கோவில் கட்ட போகிறோம், கோயில் கட்ட போகிறோம், தர்மம் செய்ய போகிறோம், அன்னதான சத்திரம் கட்ட போகிறோம், கல்வி சாலைகள் கட்ட போகிறோம், அது மாதிரி குருகுலம் கட்ட போகிறோம்னு சொல்லி உங்களால் முடிந்த நன்கொடை தாருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் என்ன செய்வார்கள் சொன்னால் சில பேர் உடனே பட்டத்தை எடுத்து கொடுத்து விடுவார்கள். சில பேர் வந்து நாளை தருகிறேன் நாளாவை தருகிறேன் என்று சொல்வார்கள். அதான் தர்மத்தை பற்றி சொல்றாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்கு போனோன்னா இந்த மாதிரி கோயிலுக்கு நான் 2 லட்சம் ரூபாய் டொனேஷன் தரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சம்சாரம் சொன்னா, சம்சாரம் என் மேலே இப்படி அறிவிச்சு சொல்லிட்டு வந்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அங்க என் மேலே மனசை கெடுப்பார்கள். தர்மம் செய்வதை நீ தயங்காமல் செய், உன் வாழ்வு தலைக்கொள்வோம். இறைவன் அருள் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லாம் மிக சுத்தமாக வைத்துக் கொண்டு புலமை கொள்ளாமல், ஆழம் கொள்ளாமல், தொழில் கொள்ளாமல் மனிதன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தொட்டதுக்கெல்லாம் புலமை வந்து விடுகிற மனிதனுக்கு அதுதான் பகவான் சொல்றார், பொறாமை கொண்ட மனிதா நீ மண்ணுக்கு பாவங்களாகிறார். பொறாமை என்பது மிகப்பெரிய விஷமாக இருக்கிறது. ஒரு மனிதனிடத்திலையும் புகுந்து இருக்கிறது. ஆணை 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 போல தெரியும், ஆமை போல தெரியும் சொல்லுவாங்க. ஆணை போல தெரியும், ஆமை போல தெரியும் சொல்லுவாங்க. இந்த பொறாமை என்பது மனிதனுடைய வாழ்க்கையில ஊடுருவி தன்னை ஆண்டுக்கு வருது. மனிதனுக்கு நிறைய சுகம் வருது, கேன்சர் வருது, பிரஷர் வருது, என்ன வியாதி டாக்டரை கண்டுபிடிக்க முடியாத வியாதி. இப்போ 2019 2010 அறிவிச்சு ஒரு மேட்டர் சொன்ன உலகத்துக்கு சொல்லியிருந்தேன். அதாவது ஆழ்கொள்ளி நோய் வருது. ஆழ்கொள்ளி நோய்னா மனிதனுக்குள் புகுந்து ஒரு மனிதனை கொள்ளும். அப்படின்னா ஒரு மனிதனை கண்டு மனிதன் ஓடுனா. அப்ப 2010 செப்டம்பர்ல எழுதுறேன், அவங்களே புரியல. அதே போல 2019 இந்த உலகத்தில் வல்லரசாக போகிறது என்று ஏராளமான குழந்தைகள், ஏராளமானவர்கள் 2020 இந்த உலகம் வல்லரசாக மாறப்போகிறது என்று வாழ்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தவர்கள் நிறைய பேர் காண போயிட்டாங்க. ஏன்னா எது சொல்ல அப்படின்னா, அப்ப 2019 கேள்வி வைக்கிறாங்க, பத்திரிகையாளர் வந்து கேள்வி வைக்கிறாங்க, 2020 என்ன இருக்கும் எப்படி இருக்கும்னு கேட்கின்றப்போ நம்மளுக்கு என்ன உத்தரவாதம் அப்படின்னு சொன்னா, மனிதனுடைய மனநிலைகள் மனிதனுடைய நிலைப்பாட்டை வைத்து பார்க்கின்ற போது, அதாவது என்ன சொன்னால் 2020 உலகம் சம்பித்து விடும், கார்பெட் கம்பெனிகள் மூலப்படும், கோயில்களை வைத்து ஊத்து போட்ட போல முடியும். அவங்களுக்கு ஆச்சரியம். 2000 லாக்டவுன் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த உலகத்தில் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி 2019 செப்டம்பர் சொல்லியிருக்கோம். அதாவது இந்த உலக நோய்களிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும். நாம் ஆசையை இரு யுத்தம் சொன்னான். 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆசையை வேறோடு அழித்தேரி அப்படின்னு சொன்னாங்க. அன்று அன்றைக்கே சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா கல்விகாலத்துல போய் ஆசையாக அவங்க அழுக்க மாட்டாங்க. ஆசையை அழுக்க வேண்டாம், அளவுதான் ஆசையாக எல்லாத்தோடும் எல்லா உயிர்களையும் அன்பு காட்ட வேண்டும். எல்லா மதங்களும் அதைத்தான் சொல்லியிருக்கிறது, போதித்திருக்கிறது. அதாவது எல்லா உயிர்களையும் மின்புற்று, எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ அருளாளர்கள் இந்த உலகில் பிறந்து மக்களுக்கு நிறைய அருள்களை உபதேசங்கள் செய்துட்டு போயிருக்காங்க. புராணங்கள், ராமாயணங்கள், கந்த புராணம், விஷ்ணு புராணம், சிவபுராணம் எல்லாம் படித்தாலும் கூட மனிதனிடத்தில் இருக்கின்ற அழுக்கு பொருட்கள் மட்டும் நீ அழுக்கு போகவே கிடையாது. அழுக்கு என்று சொன்னால் இருள். அது இருளை அகற்ற வேண்டும் சொன்னால் நல்லவர்களுடைய பார்வை, நல்லவருடைய உபதேசம், நல்லவருடைய செயல், அவருடைய உபதேசத்தை கேட்டு இந்த உலகத்தில் இப்ப பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள்லாம் நிறைய புத்தகம் தூண்டு போறத பார்த்தா பாவமா இருக்கு. எதுக்கு இவ்வளவு புத்தகம், எதுக்கு இவ்வளவு படிப்பு, எதற்காக அப்படிங்கிறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கல்விக்காக எவ்வளோ குடும்பம் இந்த உலகத்தில் நிறைய உருவாகக்கூடிய, ஏன்னா இப்ப அனைத்துக்கு மன்னராட்சி முடிஞ்சு போச்சு, மக்களாட்சி அது முன்பு நிலைகளாக போயிட்டு இருக்கிற காலம். அதாவது இன்னும் மீண்டும் ஆன்மீகாட்சி நடந்து கொண்டிருக்கிறது.
விரைவில் உலகமெல்லாம் அருளாட்சி நல்லவர்கள் சொல்லாட்சி உலகம் தெய்வாட்சி மலர வேண்டும் என்று சொல்லி இங்கே வந்திருக்கின்ற அத்தனை வேந்தர்களுக்கு இந்த வண்ணமடிவு வீரத்தில் வண்ணமடிவு விழாவுக்கு கொடுக்கும் பூஜைக்கு போகணும் அன்பு தருணம் அன்பால் அழைத்த காலத்தில் வந்து ஆசிரியர் பண்ணிட்டு உங்களுக்கு ஆசிரியர் பண்ணிட்டு சிறப்பாளர்கள் சொல்லி ஆசிரியர் பண்ணிட்டு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கேன். இருந்தாலும் நல்லவர்கள் உலகம் இந்த உலகத்தில் நல்லவர்கள் தீயவர்களாலும் சரி நல்லவர்களும் சரி இறைவன் படைப்பில் மனம் செடி கொடி நல்லவன் கெட்டவன் என்று இறைவன் பார்ப்பதில்லை. அனைவரும் சமமே இது நோக்கத்தோடு இறைவன் ஒரே நோக்கில் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த கனிமத்தில் வந்திருக்கின்ற இந்த மகான் உலகத்துக்கு அருளாட்சி நல்லதொரு சொல்லாட்சி வளர வேண்டும் என்று சொல்லி எல்லோரு மனதுக்குள்ளேயும் மகாலட்சுமி சுவாமியுடைய அருள் உதயமாகி அனைவரும் இந்த சிவனுடைய கற்பைய சுவாமி கோயில்கள் சிறப்படையிட்டும் இது நிறையா தர்மம் செய்யட்டும். தர்மம் பேர்லேயே தர்மம் வந்துருச்சு. தர்மம் செய்யட்டும். நிறையா குடும்பம் அவர்கள் குடும்பம் எனக்கு 10 பேருக்கு சோறு போட்டாலும் நான் வீட்டுக்கு வாங்கி ஆசிரியர்களுக்கு வாங்கி கொடுத்து போட்டாலும் கூட அந்த மனசு வேணும். மனசு வேணால் செய்ய முடியாது. அந்த மனசு நல்ல எண்ணங்கள் சிறப்பான ஒரு செயல்பட காட்டுகள் இந்த காட்டில் வருகிற மக்களுக்கு பசியாரி போட்டு செய்து கொண்டிருக்கின்ற இந்த அன்பு நண்பருக்கு குடும்பத்தாருக்கும் அவர்களை சார்ந்திருக்கின்ற அனைவருக்கும் மகாலட்சுமியுடைய அருளும் மகாலட்சுமி சுவாமிகள் ஆசீர்வாதமும் தொப்பை சுவாமிகள் அருள் உரித்தாகட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கின்றேன். வாழ்க சத்தியம், ஜெயிப்பது நிச்சயம், வாழ்க தமிழ்.